வாருங்கள் மானிடரே, வாழ்கின்ற வாழ்வாரே வாழ்த்திசைப்போம். வாருங்கள் வாருங்கள் மானிடரே, வாழ்கின்ற வாழ்வாரே வாழ்த்திசைப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவி நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, மனிதராகி நம்மிடையே குடிகொண்ட இம்மாபெரும் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட அருள் தரும் இத்திருப்பலியில் இணைந்துள்ள உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை பெருமகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். உலகம் அனைத்தையும் உயிர்கள் யாவற்றையும் படைத்த பரம்பொருளான இறைவன் பாவப்படுகொலியில் சிக்குண்ட நம் பாவக்கரைகளை துடைத்தெறிய தம் ஒரே மகனை பெண்ணிடம் பிறந்தவரால் இவ்வுலகிற்கு அனுப்பினார். இவ்வாறு தம் ஒரே மகனை மனிதராக இவ்வுலகிற்கு அனுப்பியதன் மூலம் மனிதர் மீது கொண்டிருந்த தமது அளவற்ற பேரன்பை கடவுள் வெளிப்படுத்தினார். இத்தகு பேரின்ப பெருவிழாவை இத்திருப்பலியில் கொண்டாடி மகிழும் நாம் பிறந்துள்ள பாலநேசு தம் மழலை கரங்களால் நம்மை ஆசீர்வதிக்க வரம் வேண்டுவோம். அவரது பிறப்பின் போது வானவர் வாழ்த்தி பாடிய அமைதி நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைந்திருக்க அருள் வேண்டுவோம். வசதி வாய்ப்புகளை நாடி ஓடாமல் நம் ஆண்டவர் இயேசுவைப் போல இருப்பதில் நிறைவு காண எளிமை என்னும் உயரிய மதிப்பீட்டை வாழ்வாக்க வரம்பேண்டி மகிழ்வுடன் இத்திருப்பலியில் இணைவோம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இந்த புனிதமான திருப்பலியிலே நாம் தகுதியோடு பங்கு பெற்று பாலன் இயேசுவின் ஆசீரை பெற தடையாக இருக்கும் நம்முடைய பாவங்கள் குற்றங்குறைகளுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே
மன்றாடுவோமாக. இறைவா, மனித தன்மையின் மாண்பினை வியத்தகு முறையில் படைத்து அதனினும் வியத்தகு முறையில் சீர்படுத்தினே. எங்களது மனித இயல்பில் பங்கு கொள்ளாது கூர்ந்த அவரது இறை இயல்பில் நாங்கள் பங்கு பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை கிறிஸ்துவின் பிறப்பு அகில உலகிற்கு அகமகிழ்வை தரும் அதிசய நிகழ்வு. மண்ணுலகம் முழுவதும் கடவுளின் மீட்பை கண்ணார கண்டு வாயார பாடும் அற்புத நிகழ்வு. இறைவனின் மக்கள் இதயம் அகில பிற இனத்தாரின் விழிகள் வியப்பால் விரிய அகில உலகையும் ஆளும் ஆண்டவராகிய கடவுள் தன் ஆட்சியை கண்டு அனைவரும் ஆர்ப்பரித்து பாடும் திரு நிகழ்வு. உலகம் உவகை கொள்ளும் அந்த உயரிய நிகழ்வின் மகிழ்வை வார்த்தைகளால் வடிக்கின்றார் இறைவாக்கினர் எசாயா. மகிழ்வோடும் மனநிறைவோடும் இறைவார்த்தைக்கு இதய வாசலை திறப்போம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 52, இறைவசனங்கள் 7 முதல் 10 வரை. நற்செய்தியை அறிவிக்கவும் நல்வாழ்வை பலப்படுத்தவும் நலம் தரும் செய்தியை உரைக்கவும் விடுதலை பறைசாற்றவும் சியோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகின்றார் என்று கூறவும் வருவோனின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாய் இருக்கின்றன. இதோ உன் சாம காவலர் குரல் எழுப்புகின்றனர். அவர்கள் அக்களித்து ஒருங்கே ஆரவாரம் செய்கின்றனர். ஆண்டவர் சீயோனுக்கு திரும்பி வருவதை அவர்கள் தம் கண்களாலேயே காண்பர். எருசலேமின் பால் இடங்களே, ஒருங்கே ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார். எருசலேமுக்கு மீட்பு வழங்கியுள்ளார். பிற இனத்தார் அனைவரின் கண்களும் காண ஆண்டவர் தம் தூய புயத்தினை திறந்து காட்டியுள்ளார். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரக்கம் எல்லை இல்லாதது. அவரது பேரன்பு ஆழம் அகலம் என அளவிட முடியாதது. தம் பேரன்பின் அடையாளமாக இறைவாக்கினர்கள் வழியாக மக்களிடம் பேசி வந்த கடவுள் தம் ஆட்சியின் சின்னமான தம் ஒரே மகன் வழியாக
மண்ணுலகை தேடி வந்த நாளே கிறிஸ்து பிறப்பு நன்னாள். தம் முதற் பெயரானவரை உலகிற்கு அனுப்பி தம் உயரிய அன்பை உலகறியச் செய்தார் இறைவன். சுடரொளியாக இறை இயல்பின் அச்சுப்பதிவாக விளங்கும் இயேசுவை வியந்து போற்றுகின்றார் எபிரேயர் திருமுக ஆசிரியர். வாசிக்கப்படும் வார்த்தைக்கு மனக்கதவுகளை திறப்போம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 வரை. பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக தம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். இவரை எல்லாவற்றிற்கும் உரிமையாளராக்கினார். இவர் வழியாக உலகங்களை படைத்தார். கடவுளுடைய மாட்சிமையின் சுடரொளியாகவும் அவருடைய இயல்பின் அச்சுப்பதிவாகவும் விளங்கும் இவர் தம் வல்லமை மிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகின்றார். மக்களை பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்திய பின் விண்ணகத்தில் இவர் பெருமை மிக்க கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். இவ்வாறு இறைமகன் வானதூதரை விட சிறந்ததொரு பெயரை உரிமை பெயராக பெற்றார். அந்நிலைக்கு ஏற்ப அவர்களை விட இவர் மேன்மையடைந்தார். ஏனெனில் கடவுள் வானதூதர் எவரிடமாவது, நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்றும், நான் அவருக்கு தந்தையாய் இருப்பேன், அவர் எனக்கு மகனாயிருப்பார் என்றும் எப்போதாவது கூறியதுண்டா? மேலும் அவர் தம் முதற் பேரான இவரை உலகிற்கு அனுப்பியபோது கடவுளின் தூதர் அனைவரும் அவரை வழிபடுவார்களாக என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி பிரிவு 1 முதல் 18 வரையிலான இறைவார்த்தை. யோவான் நற்செய்தி பிரிவு 1 முதல் 18 வரையிலான இறைவார்த்தை. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின, உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார், அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார். அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார்.
உலகு அவரால் தான் உண்டானது, ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார், அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். யோவான் அவரை குறித்து, எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன் என உரத்த குரலில் சான்று பகர்ந்தார். இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது, அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன. கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை. தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனே அவரை வெளிப்படுத்தியுள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு பெருவிழாவை மிக மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அன்பு மக்களே, பிறப்புகள் பலவிதம், ஆனால் ஒவ்வொன்றுமே ஒரு விதமாக இருக்கின்றது. ஒரு சில பிறப்புகள் வரலாற்றை உருவாக்கி இருக்கின்றன. ஆனால் இன்னொரு புறம் பார்க்கின்ற பொழுது ஒரு சில பிறப்புகள் வரலாற்றை அழித்து இருக்கின்றன. ஒரு சில பிறப்புகளை பார்க்கின்ற பொழுது ஒரு சில படைப்புகள் உலகத்தை அதிர்ச்சியடைய செய்ய வைத்திருக்கின்றன. ஆனால் ஒரு சில படைப்புகள் இந்த உலகத்தையே ஆச்சரியப்படுத்த வைத்திருக்கின்றன. ஒரு சில பிறப்புகளால் வரலாறு புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஒரு சில படைப்புகளால், ஒரு சில பிறப்புகளால் இந்த வரலாறானது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி தன்னுடைய பிறப்பால் இந்த வரலாற்றையே மாற்றி அமைத்த ஒரு மாபெரும் மனிதனுடைய பிறப்பு விழாவினை தான் இன்றைய நாளிலே நாம் திருச்சபையோடு இணைந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பல ஆயிர கண் விழிப்புகள் வெளித்து இந்த பிறப்பை நாம் ஆரவாரத்தோடு மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த சமுதாயத்திலே மனித இயல்பு எடுத்தார் என்று பார்க்கின்ற பொழுது 3 நோக்கத்திற்காக தான் அவர் இந்த சமுதாயத்திலே மனித இயல்பு எடுக்கின்றார். ஒன்று, இந்த சமுதாயத்திலே ஒடுக்கப்பட்டவர்கள், ஏழைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை பெற வேண்டும் என்பதற்காக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சமுதாயத்திலே மனித இயல்பு எடுக்கின்றார். அன்பு மக்களே, நம்முடைய சமுதாயத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு சமுதாயமாக இருப்பதை நாம் ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய நிகழ்வின் வழியாக அறிந்து கொள்ள முடிகிறது. அதனால்தான் ஏழைகள் இன்னும் ஏழைகளாகவே இந்த சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சமுதாயம் ஒரு அடிமை சமுதாயமாகவே ஒவ்வொரு நாளும் இருப்பதை நாம் நம்முடைய கண்களாலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாம் அனைவருமே அறிந்திருப்போம். வாச்சாத்தி என்ற ஒரு இடத்திலே நடந்த ஒரு கொடுமை பற்றி நீங்கள் அனைவருமே அறிந்திருப்பீர்கள். ஒரு கிராமமே இந்த சமுதாயத்திலே மறைக்கப்பட்டது. காரணம் என்னவென்றால், அந்த சமுதாயம் ஒரு ஏழைகள் வாழக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்கிறது. அதனால்தான் அதிகாரம் செலுத்தக்கூடிய மக்கள் அந்த சமுதாயத்தை முற்றிலுமாக அழிக்கின்றார்கள். இப்படிப்பட்ட மக்கள் இந்த சமுதாயத்திலே மீட்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இறைமகன் இயேசு கிறிஸ்து இந்த சமுதாயத்திலே பிறப்பதற்காக மாட்டு தொழுவத்தை அவர் தேர்வு செய்கின்றார். எதற்காக என்று பார்க்கின்ற பொழுது, மாட்டு தொழுவமானது அனைத்து ஊர்களிலுமே ஊரினுடைய ஒரு மூலையில் தான் இருக்கும். அது மட்டுமில்லாமல் யாருமே இந்த மாட்டு தொழுவத்தை வீடுகளிலே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இந்த கிறிஸ்து பிறப்பின் இயல்மை மட்டும்தான் நாம் அனைவருமே மாட்டு தொழுவத்தை நம்முடைய வீட்டிற்குள் வைத்து கொண்டாடுகின்றோம். காரணம் என்னவென்றால், இறைமகன் இயேசு கிறிஸ்து இதில் தான் பிறந்திருக்கின்றார்.
என்பதனை அடையாளப்படுத்துவதற்காக மட்டும்தான் நாம் மாட்டு தொழுவத்தை நம்முடைய வீட்டினுடைய மத்தியில் வைத்து நாம் அலங்கரித்து பார்க்கின்றோம். ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த தொழுவத்தை தேர்வு செய்தார் என்றால், இந்த சமுதாயத்திலே அடிமைகளாக இருக்கக்கூடியவர்கள், இந்த சமுதாயத்திலே ஓரந்தள்ளப்பட்டவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே மீட்கப்பட வேண்டும். அது மட்டுமில்லாமல் அவர்களும் இந்த சமுதாயத்திலே மாண்போடு நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக தான், இதனை வெளிப்படுத்துவதற்காகத்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மாட்டு தொழுவத்தை தேர்வு செய்திருக்கின்றார். அதுதான் இன்றைய முதல் வாசகத்தில் கூட நாம் அழகாக வாசிக்க கேட்டோம். இஸ்ராயேல் மக்கள் அடிமைகளாக இருக்கின்றார்கள், அந்த சமுதாயம் மீட்கப்படுகிறது. அவர்களுடைய வெற்றியினுடைய ஒரு நாளை அவர்கள் கொண்டாடுகின்றார்கள். ஒளியின் மக்களாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பினை கடவுள் அவருக்கு கொடுக்கின்றார். அதனை கொண்டாடக்கூடிய ஒரு மக்களாக இந்த இஸ்ராயேல் மக்கள் மாறுகின்றார்கள். ஆக இது ஒரு ஒளியின் விழா. ஏழைகளுடைய வாழ்க்கையிலே நாம் ஒளியை கொடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த சமுதாயத்திலே ஒடுங்கியிருக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே நாம் ஒளியை கொடுக்க வேண்டும் என்பதனை சுட்டி காட்டுவதற்காக தான் இறைமகன் இயேசு கிறிஸ்து கடவுள் தன்மை கொண்டவர் இந்த சமுதாயத்திலே மனித இயல்பு எடுக்கின்றார். ஆக அன்பு மக்களே, நாம் இன்றைய நாளிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். அத்தகைய ஒரு மாபெருனுடைய ஒரு விழாவை, பிறப்பு விழாவை கொண்டாடக்கூடிய நாம் இந்த சமுதாயத்திலே ஒடுக்கப்பட்டவர்களுக்காக நாம் குரல் கொடுக்கின்றோமா? அல்லது இந்த சமுதாயத்திலே ஓரந்தள்ளப்பட்டவர்களுக்காக நாம் குரல் கொடுக்கின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய குடும்பங்களில் கூட நாம் பார்க்கின்றோம், இன்னும் வயதான பெற்றவர்கள் ஓரந்தள்ளப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். இன்னும் முதியவர்கள் ஒரு ஒதுக்குப்புறத்தில் தான் இருக்கக்கூடியவர்களாக நம்முடைய வீடுகளிலே இருக்கின்றார்கள். நாம் அவர்களை அரவணைத்து நாம் அவர்கள் இந்த சமுதாயத்திலே மீட்கடை செய்கின்ற பொழுதுதான் இந்த இயேசு பாலனுடைய பிறப்பு நம்முடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிறப்பாக இருக்கின்றது. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது உதவிடும் கரங்களாக நாம் அனைவருமே செயல்பட வேண்டும் என்பதனை சுட்டி காட்டுவதற்காக தான் அவர் இந்த மண்ணிலே மனித இயல்பு எடுக்கின்றார். அன்பு மக்களே, உண்மையிலே இந்த சமுதாயம் உதவி செய்யக்கூடிய ஒரு சமுதாயமா என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த உலகம் ஒரு செல்ஃபி உலகம் என்று நாம் தெளிவாக கூற முடியும். ஏனென்றால் இந்த சமுதாயத்திலே ஒருவன் உதவிக்காக போராடுகிறான் என்றால் எத்தனை உள்ளங்கள் அவனுக்கு உதவி செய்வதற்காக வாதாடுகிறது என்று பார்க்கின்ற பொழுது 0% தான் இந்த சமுதாயத்திலே உதவி செய்யக்கூடிய உள்ளங்களாக இருக்கிறது. இந்த உலகம் ஒரு செல்ஃபி உலகமாக அல்லது ஒரு சுதந்திரமாக செயல்பட முடியாத ஒரு உலகமாக மாறி வருகிறது. இதனை நமக்கு சுட்டி காட்டுவதற்காக தான் இறைமகன் இயேசு கிறிஸ்து பிறந்தவுடனே அவரை அந்த தீவன தொட்டியிலே கிடத்துகின்றார்கள். எதற்காக என்று பார்க்கின்ற பொழுது தீவன தொட்டி என்பது மற்றவர்கள் வாழ்வளிப்பதற்காக தன்னையே ஒரு உதவியிடும் பொருளாக மாற்றப்படக்கூடிய ஒரு இடம்தான் இந்த தீவன தொட்டி. இறைமகன் இயேசு கிறிஸ்து இந்த சமுதாயத்திற்கு உணவாக வழங்கப்பட இருக்கின்றார், உதவியாக செயல்பட இருக்கின்றார் என்பதனை சுட்டி காட்டுவதற்காக தான் பாலன் இயேசு பிறந்தவுடனே அந்த தீவன தொட்டியிலே கிடத்துகின்றார்கள். அதைத்தான் இன்றைய 2ஆம் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். நாம் அனைவருமே மற்றவர்களை அன்பு செய்து உதவி செய்யக்கூடிய மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று இன்றைய 2ஆம் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அன்பு மக்களே, அத்தகைய ஒரு பாலனேசனுடைய பிறப்பை கொண்டாடக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனிதர்களாக இருக்கிறோமா என்று இன்றைய நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுவும் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு கொடூர நோய். எல்லா கிறிஸ்தவர்களுமே உதவி செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு அவகாலத்தில் மட்டும்தான் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனிதர்களாக நாம் இருக்கின்றோம். இது தவறு என்பதனை சுட்டி காட்டுவதற்காக தான் பாலன் இயேசு மனித இயல்பாக பிறந்து அந்த தீவன தொட்டிலே கிடத்தப்படுகின்றார். அன்பு மக்களே, நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற பொழுதுதான், நாம் அனைவருமே உதவிடும் கரங்களாக மாறுகின்ற பொழுதுதான் இந்த பாலன் இயேசுனுடைய பிறப்பு நம்முடைய இல்லங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்று 2வது பாடத்தை சுட்டி காட்டுகின்றார். 3ஆவதாக எல்லோரையுமே நாம் அன்பு செய்ய வேண்டும் என்பதனை சுட்டி காட்டுவதற்காக பாலன் இயேசு இந்த மண்ணிலே மனித இயல்பு எடுக்கின்றார். அன்பு மக்களே, இந்த சமுதாயமானது ஒரு மாயையாக காணப்படுகிறது. தனக்கு வேண்டியவர்களுக்கு மட்டும் உதவி செய்து அவர்களை மட்டும் அன்பு செய்யக்கூடிய ஒரு சமுதாயமாக இந்த சமுதாயமானது மாறி வருகிறது. அன்பு மக்களே, நாம் அனைவருமே
கடவுளால் படைக்கப்பட்டிருக்கின்றோம். அனைவருமே ஒரு தாய் வயிற்றின் பிள்ளைகளாக இந்த சமுதாயத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒருவன் மற்றவரை அன்பு செய்கிறோமா என்றால் அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கின்றது. எனக்கு வேண்டியவன் எனக்கு வேண்டாதவன் என்ற ஒரு பாகுபாடோடு நாம் அன்பு செய்யக்கூடிய மனிதர்களாக இந்த சமுதாயத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாம் அனைவரையும் அன்பு செய்து வாழ வேண்டும், எல்லோரையுமே அரவணைக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த பாலன் இயேசு இந்த மண்ணிலே மனித இயல்பு எடுத்திருக்கின்றார். ஆக அன்பு மக்களே, இன்றைய நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அத்தகைய ஒரு பாலன் இயேசுனுடைய பிறப்பை நாம் மகிழ்ச்சியோடு ஆரவாரத்தோடு நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பாலன் இயேசு எதற்காக இந்த சமுதாயத்திலே பிறந்தார் என்பதனை நாம் அறிந்து நம்முடைய இல்லத்தில் நம்முடைய உள்ளத்தில் நாம் பிறக்க வைக்க வேண்டும் என்றால் பாலன் இயேசுவை போல நாம் இந்த சமுதாயத்திலே ஓரந்தள்ளப்பட்டவர்களை ஆதரிக்க வேண்டும். அதே போன்று தேவையில் இருப்பவர்களுக்கு நாம் உதவிடும் கரங்களாக நாம் மாற வேண்டும். அதோடு நின்று விடாமல் நாம் எல்லோரையுமே அன்பு செய்து அரவணைக்கின்ற பொழுது இந்த குடியில் பிறந்த பாலன் இயேசு நம்முடைய குடும்பத்தில் பிறப்பார், நம்முடைய உள்ளத்தில் பிறப்பார். அதற்கான வரவேண்டி இந்த வழியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமீன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். அன்பான சகோதர சகோதரிகளே, பல முறை பல வகையில் முற்காலத்தில் நம் மூதாதையரோடு இறைவாக்கின் வாயிலாக பேசிய இறைவன் குறித்த காலம் வந்த பொழுது தன் ஒரே மகன் வழியாக நம்மிடம் பேசுகின்றார். அந்த மகனது வருகையை நாம் இன்று கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவாக கொண்டாடுகின்றோம். பாலன் இயேசு கொடுக்கின்ற அன்பை, அருளை, ஆசிரை நாமும் பெற்று அதை பிறரோடு பகிர்ந்து வாடுகின்ற நல்ல மனதை தர வேண்டுமென்று நாம் ஆண்டவரை பார்த்து உருக்கமாக மன்றாடுவோம். விண்மின் வழிகாட்ட பூமியில் பிறந்த இறைவா, எம் தாய் திரு அவையையும் அதனை வழிநடத்தி வரும் ஊழியர்கள் அனைவரையும் மழலை கரங்களால் ஆசிர்வதியும். உண்மையான உம்மை சுட்டி காட்ட ஞானிகளுக்கு விண்மீன் வழிகாட்டியது போல அறியாமை இருளில் சிக்குண்டு தவிப்போருக்கு
உண்மை வழியை சுட்டிக்காட்டும் வகையில் எம் திருச்சபையின் செயல்பாடுகள் அமைய வேண்டுமென்று இறைவா மே மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எம் இறைவா, எம் உள்ளம் உம்மை நோக்கி எழுப்பியுள்ளேன். மாடடை குடிலில் மனுவுரு எடுத்த இறைவா, எம் பாரத நாட்டையும் அதன் ஆட்சியாளர்களையும் உம் பிஞ்சு கரங்களால் ஆசிர்வதியும். மாட மாளிகைகளை தேடாமல் மாட்டுத் தொழுவத்தில் அவதரித்த உம்மை போல எம் நாட்டு தலைவர்கள் எளிமை விரும்பிகளாக மக்கள் நலன் நாடும் உண்மை தொண்டர்களாக வாழ வரம் தர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எம் இறைவா, எம் உள்ளம் உம்மை நோக்கி எழுப்பியுள்ளேன். அண்டி வரும் அனைவருக்கும் அருள் வழங்கும் இறைவா, உம் பிறப்பு விழாவை உவகையுடன் கொண்டாடும் அனைவரையும் உம் மழலை கரங்களால் ஆசீர்வதியும். நாங்கள் உலகு சார்ந்த காரியங்களில் நாட்டம் செலுத்தாமல் உமக்குரியவற்றை நாடவும், அதன் மூலம் ஒளியாம் உம்மை எம் உள்ளத்தில் பிறக்கச் செய்யவும் வரம் தர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எம் இறைவா, எம் உள்ளம் உம்மை நோக்கி எழுப்பியுள்ளேன். சமத்துவம் விரும்பும் இறைவா, உம் பாதச்சுவட்டில் பயணிக்கும் யாவரையும் உம் பாசமிகு கரங்களால் ஆசீர்வதியும். ஏழை இடையர்களுக்கும் பணக்கார ஞானிகளுக்கும் ஒரே நேரத்தில் உம் பிறப்பை அறிவித்து நீர் வெளிப்படுத்திய சமத்துவத்தையும் சகோதரத்துவ உணர்வையும் எம் வாழ்வில் கடைபிடித்து ஒருவருக்கொருவர் உண்மை அன்பு காட்டி வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எம் இறைவா, எம் உள்ளம் உம்மை நோக்கி எழுப்பியுள்ளேன். எளிய மனத்தோரை நேசிக்கும் இறைவா, உம் பிறப்பின் போது இருக்க இடமின்றி அலைந்து திரிந்த அன்னை மரியாள் மற்றும் சூசையப்பரை போல இன்று வறுமையில் வாழும் அனைவரையும் உம் பிஞ்சு கரங்களால் ஆசீர்வதியும். அவர்களது தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்ற உம்மிடம் இருப்பதை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் நல் மனதை வசதிப்படுத்தோர்க்கு தந்தருள, அதன் மூலம் வறியவர் வாழ்வில் ஒளியேற்ற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எம் இறைவா, எம் உள்ளம் உம்மை நோக்கி எழுப்பியுள்ளேன். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக சிறிது நேரம் அமைதியாக மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எல்லாரையும் மீட்கின்ற நீர் எவரும் அழிவுற விரும்புவதில்லை. மக்களின் மன்றாட்டுக்களுக்கு கனிவாய் செவி சாய்த்தருளும். உம் மகனின் பிறப்பு விழாவை கொண்டாடும் நாங்கள் அந்த மகனை உள்ளத்தில் ஏற்று அவரை எல்லோருக்கும் கொடுத்து அதன் மூலமாக எல்லோரும் மகிழ்ச்சியோடு வாழ அதே பாலன் இயேசு வழியாக உம்மை பார்த்து கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்ற பலியாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இன்றைய பெருவிழாவின் காணிக்கையிலிருந்து வெளிப்படும் உமது மன்னிப்பு எம்மை உம்மோடு ஒப்புரவாக்கி முழுமையான இறை வழிபாட்டிற்கு எங்களை இட்டுச் செல்வதாக. எனவே இக்காணிக்கை உமக்கு ஏற்புடையதாய் விளங்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, எல்லாம் வல்ல நித்திய இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறைவின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண்காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வான தூதர் முதன்மை வான தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் உமக்கு சொந்தமாகிய பிள்ளைகளாகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும், சிறப்பாக எங்களுடைய குடும்பங்களிலே இறந்த அனைவருடைய ஆன்மாக்களையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணேற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான ஆட்சிமிக்க புனித மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், சிறப்பாக எங்களுடைய ஊரின் பாதுகாவலி, கண்ணொளி தந்து காத்திடும் புதுமை புனித பிரகாசியம்மாள், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவரின் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே,
நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு விழாவை பெருவிழாவாக அகில உலக திருச்சபையோடு இணைந்து ஒரே குடும்பமாக நாம் கொண்டாடுவதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். சிறப்பாக இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா திருப்பலியை தலைமையேற்று வழிநடத்தி கொண்டிருக்கின்ற, நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்ற தூத்துக்குடி மறை மாவட்ட முதன்மை குரு பேரர் தந்தை பன்னீர்செல்வம் அவருடைய சார்பாகவும், திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற அருட்தந்தையர்கள், ஜெபித்து கொண்டிருக்கின்ற அருட்சகோதரர்கள் அனைவருடைய சார்பாக, அவர்களோடு இணைந்து அணக்கரை பங்கு மக்கள் சார்பாக இந்த மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியை இணைந்து கொண்டாடி கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள். உலகின் எல்லைகள் அனைத்தும் நம் கடவுளின் மீட்பை காணும். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, இன்று உலகின் மீட்பர் பிறந்துள்ளார். அதனால் எங்கள் இறைப்பிறப்புக்கு ஊற்றாக இருப்பது போல எங்கள் அழியா வாழ்வை அளிப்பவராகவும் இருப்பாராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அளவற்ற நன்மையின் இறைவன் தம் திருமகன் மனித பிறப்பால் உலக இருளை அகற்றி அவரது மாட்சிமிகு பிறப்பால் புதுமிக்க நாளை ஒளிர்வித்தார். அவர் உங்களிடமிருந்து பாவ இருளை அகற்றி நற்பண்புகளில் ஒளியால் உங்கள் இதயங்களை ஒளிர செய்வாராக. அவரது மீட்பு தரும் பிறப்பின் பெருவிழா மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை இடையர்களுக்கு தம் வானதோர் வழியாக அறிவிக்க திருவுளம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களையும் மகிழ்ச்சியாக நிரப்பி தம் நற்செய்தி அறிவிப்பாளர்களாக உங்களை விளங்க செய்வாராக. அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தை இணைத்த இறைவன் உங்களை தம் அமைதி நல்லெண்ணம் என்னும் கொடைகளால் நிரப்பி விண்ணக திரு அவையில் நீங்கள் பங்கு பெற செய்தருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.